வணக்கம் நேயர்களே. எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம பர்டிகுலராக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான விஷயம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விஜய் மீது பற்றி பேசக்கூடிய அந்த விஷயம்தான் இப்போ தமிழகத்தில் ஃபுல்லாக போய்கொண்டிருக்கிற விஷயம். இப்போ ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், இவங்க 4 பேரும். இப்போ இவங்க 4 பேரும் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காங்க, இல்ல சுப கிரகங்களோட பார்வையில இருக்காங்க, இருக்கக்கூடிய இடத்துல வலுவா இருக்காங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அபரிதமான யோகம், நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டட் வசதியான லைஃப்ங்கிறது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உண்டு. இதுதான் ஜாதகத்துல இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். இப்போ சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ஜாதகத்துல சுக்கிரனோட அனுகூலம், அதாவது சுக்கிரனோட ஆசீர்வாதம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, கலைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிரன் தான். அதனாலதான் பார்த்தோம்னா நடிகர் நடிகைகள் அவங்களோட ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா, கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒருத்தங்க பிரபலமா இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஜாதகத்தை பார்க்காம நம்ம சொல்லலாம் அவங்களோட ஜாதகத்துல சுக்கிரனோட அந்த அனுகூலம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ விஜய் அவரோட ஜாதகத்துல நம்ம நிச்சயமா பார்த்தோம் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, அவர் இப்ப சினிமால இருக்கக்கூடிய அந்த இடம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய இடம். நடைமுறையில இப்ப சொல்றாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அப்ப தமிழ் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி அப்படிங்கும் போது அவங்க தான் டாப்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன், ரஜினிகாந்த் அவங்க டாப்ல இருந்தாங்க. இப்ப அடுத்த இதுல ஜெனரேஷன்ல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா விஜய், அஜித், இவங்க 2 பேரும் தான் அந்த டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆள். இப்ப இவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல அவங்க கலைத்துறையில, சினிமா துறையில இருக்காங்க அப்படின்னாலே கன்ஃபார்மா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட தன்மைங்கிறது ரொம்ப வலுவா இருக்குன்னு தான் அர்த்தம். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் வெளியிட்ட ஒரு பதிவு, ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதுல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது விஜயோட ஜாதகத்துல இருக்கிறதுனாலதான் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் அந்த ஈடுபாடுங்கிறது ஜாஸ்தியா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா சிம்பிளான விஷயம் சார், வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஜென்ரலா நம்ம யோசிச்சு பாருங்க, காமனா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு படத்துக்கு 250 இருந்து 300 கோடி ரூபாய் வாங்குறாரு ஒரு படத்துக்கு விஜய். அது எல்லாருக்கும் தெரியும், உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த 300 கோடி ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முதல் விஷயம், ஒரு வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் 3ல இருந்து 4 படம் பண்றாரு. 3 படம்னே வச்சுங்க. அப்படி வச்சுட்டீங்கன்னா கூட 900 கோடி. ஒரு மனுஷன் இவ்வளவு ஒரு பெரிய வருமானத்தை விட்டுட்டு அவர் மக்களுக்காக ஏதாவது ஒரு சேவை செய்யணும்னு நினைச்சு அவர் இந்த அரசியல்ங்கிற களத்துல இறங்கியிருக்கார் அப்படின்னா, நம்ம முதல்ல அதை யோசிக்க வேண்டிய விஷயம். முதல்ல நிச்சயமா பாத்தீங்க அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் பணத்துல அவ்வளவு ஒரு பெரிய ஈடுபாடுன்னு டெஃபினட்டா கிடையாது. அரசியல்ல தான் அவர் பணம் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். விஜய் ரசிகர்ல இருந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பு எல்லாமே நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் இதுக்காக அரசியல்ல தான் தனியா சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. அதோட இன்னும் நிறைய மீடியாலாம் சொல்லியிருக்காங்க, அவருக்கு மதிப்பு மரியாதை சேரணும், அவருக்கு பதவி ஆசை, அதெல்லாம். சார் இதெல்லாம் ஒரு ஜென்ரலான விஷயம் சார். இப்ப என்ன அவர் மதிப்பு மரியாதை இல்லாமையா இருக்காரு அவரு? இன்னைக்கு விஜய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டிலையும், ஒரு குடும்பத்திலையும், ஒரு மக்கள் மனசிலையும் விஜய் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காரு. ஓகேங்களா? அவரோட படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் நடித்த கதாபாத்திரம் அண்ணனாக, தம்பியாக, அப்பாவாக, சகோதரனாக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நிறைய படத்துல பண்ணியிருக்கார். மக்கள் மனசுல ஒருத்தரோட மனசுலயும் அவர் நண்பனா வாழ்ந்துட்டு இருக்கார், சகோதரனா வாழ்ந்துட்டு இருக்கார், இன்னும் ஒரு தந்தையா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லதுதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் வீட்டுல விஜய்க்கு ரசிகருங்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால அவருக்கு தனியா இனிமே மரியாதை, மதிப்பு அப்படின்லாம் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அவர் நல்ல ஒரு மரியாதை, மதிப்புலதான் இருக்காரு. அவரு ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய ஒரு இடத்தை விட்டுட்டு
ஒரு அரசியலுங்கிற களத்துக்குள்ள வந்து ஒருத்தர் இறங்கி வரார் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து மக்கள் முதல்ல யோசிக்கணும். மக்கள் ஆல்ரெடி யோசிச்சுட்டாங்க. இன்னைக்கு விஜய்க்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் மாநாடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்ரவாண்டி பக்கத்துல போட்ட முதல் மாநாடுல 14 லட்சம் பேருக்கு மேல வந்திருக்காங்க. 14 லட்சம் பேருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல எவ்வளவு தாய்மார்கள், எவ்வளவு சகோதரிகள் இருந்திருக்காங்க, எவ்வளவு சகோதரர்கள் இருந்திருக்காங்க, எவ்வளவு பெரியவங்க இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவு ஒரு கூட்டம்ங்கிறது வந்து முதல் மாநாடுல ஒருத்தருக்கு வருதுனாலே நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து எவ்வளவு ஒரு அன்பு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டை பார்த்தோம் அப்படின்னா 20 லட்சம் பேருக்கு மேல உள்ள வந்திருக்காங்க. இப்போ இவ்வளவு மக்களும் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கலாம் சும்மா அவங்க கூட்டத்துக்கு வந்து விஜயை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஒரு மனிதன் மேல வந்து அன்புங்கிறது ஜாஸ்தியா இருந்தா தானே சார் வர முடியும், சொல்லுங்க. ஓகே, ஏன்னா வெளியூர்ல இருந்து வராங்க, எல்லாரும் காசு செலவழிச்சுட்டு வராங்க, எல்லாம் பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கும் போது அது வந்து ஒரு அன்பு மரியாதை இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் மேல இருந்தா தானே சார் நம்ம வர முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே முன்னாடி போன பதிவிலையும் சொல்லியிருக்கேன், இந்த பதிவிலையும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, விஜயோட ஜாதகத்தில் இப்போ ஒரு சாதகமான காலகட்டம் இருப்பதனால்தான் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல்ங்கிற விஷயத்துல உள்ள வந்திருக்காரு அவரு. அதை தவிர இப்ப 3 பயிற்சி போயிட்டு இருக்கு உள்ள. சனி பயிற்சி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, குரு பயிற்சியும் உள்ள போயிட்டு இருக்கு, ராகு கேது பயிற்சியும் உள்ள போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் திருப்பி சொல்றேன். ராகு கேது பயிற்சிங்கிறத நம்ம வந்து நிறைய பேர் அலட்சியமா நினைக்கிறாங்க, சாதாரணமா நினைக்கிறாங்க. சார், ராகு கேது பெயர்ச்சிங்கிறது ஓவர் த நைட் ஒருத்தனை பெரிய ஆளாக்கக்கூடிய பெயர்ச்சி தான் ராகு கேது பெயர்ச்சி. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயோட ஜாதகத்தில் அந்த முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் வலுவா இருக்கிறதுனாலதான் விஜயை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஆணித்தனமா வந்து உள்ள இறங்கியிருக்காரு அரசியல்ல. அதை வந்து நம்ம முதல்ல வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ இவ்வளவு தாய்மார்கள் நம்ம வந்து மீடியால எல்லாத்துலயுமே நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருக்கோம். அதை தவிர வந்து ஷேர் சாட் இந்த மாதிரி பதிவெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு இடத்தில் சகோதர சகோதரிகள் இறங்கி விஜயோட போஸ்டர் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விஜய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதைங்கிற அந்த விஷயம்ங்கிறது வந்து இப்ப வந்து தற்சயமும் கூடிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அது வந்து நம்ம மீடியால எல்லாருக்குமே தெரியுது. எல்லா மக்கள் மனசுல என்ன ஒரே ஒரு விஷயம், மாற்றத்தை தேடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு நல்ல தலைவன், அதுவும் நமக்கு பிடித்த தலைவன் ஒருத்தன் வந்து வரமாட்டானா, நமக்கு வந்து நல்லது செய்ய மாட்டானான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அது வந்து ஒரு பாசத்தோட விரும்புகிறார்கள். அதுதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் சார், எம்ஜிஆர் வந்து அரசியல் களத்துக்குள்ள எம்ஜிஆர் வந்து தனியா அதிமுகன்னு ஆரம்பிச்சு உள்ள வரும்போது அவருக்கு வராத சோதனையா வந்திருக்கு சொல்லுங்க நீங்க. அவருக்கு எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள். அவரை வந்து அப்படியே அந்த ஒரு கட்சியவே மூடுறதுக்காக அவ்வளவு பிரளயங்கள் எல்லாம் நடந்தது. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து எம்ஜிஆர் காலத்துல இருக்கும்போது கொண்டு வந்து நிறுத்தினார். அதிமுகவை தவிர வந்து வேற எந்த கட்சியும் கிட்டக்க வரத்துக்கு பயப்படுவாங்க, அதிமுகவோட ஆப்போனண்டா வரத்துக்கு பயப்படுவாங்க. அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன்ங்கிற சிங்கம் வந்து உள்ள இருந்தது. அதுதான் ஒரு மெயினான விஷயம். அவர் வந்து எல்லாரையும் பயத்தினால கட்டுப்படுத்தல சார், பாசத்தினால கட்டுப்படுத்தினார் சார். அதையே தான் வந்து இப்ப வந்து மக்களோட கருத்து என்ன, மக்களுக்கு நீங்க இப்ப டிவில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய மீடியால பாத்தீங்கன்னா மக்கள்லாம் விஜய என்ன சொல்றாங்க, ஒரு அம்மா அழுகிறா, என்னோட குலசாமி, என்னோட தெய்வயானி, நீ வரணியா அப்படிங்கிறாங்க. அதாவது ஒவ்வொருட மக்கள் மனசுலயும் விஜய் வந்து கருப்பண்ண சாமியாக இருக்கிறார், குல தெய்வமாக இருக்கிறார், பெரிய கருப்பு சுவாமியாக இருக்கிறார். அவர்களுக்கு என்னென்ன இஷ்ட தெய்வமோ அவங்கள இஷ்ட தெய்வத்தோடைய அந்த உருவத்துல வந்து விஜய் வந்து ஒருத்தரோட மனசுலயும் உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. இப்ப எல்லாரும் மீடியால சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருந்தாலும் நாங்க வந்து உங்களை கைவிட மாட்டோம், நாங்க வந்துருவோம், நீங்க தான் வருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு வந்து மீடியால வந்து எல்லாரும் வந்து விஜய்க்கு வந்து இவ்வளவு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், அவரோட ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட ஹைலைட்ஸ் தான். நிச்சயமா சார், அதாவது ஒருத்தன் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்கு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சாதகமா இருக்கணும். எல்லா குழந்தையும் 10 மாசம் தாங்க, நீங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம் தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மாத்திரம் வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து அடிமட்டத்துல இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு முதல்ல. 2வது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். 3வது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தசா புக்தி, அங்கதான் மெயினா நம்ம கவனிக்கணும்.
உனக்கு வந்து சாதகமான திசை உள்ள போறது அப்படின்னா உன்னுடைய எண்ணங்கள் வந்து எல்லாமே சாதகமாகும், உன்னுடைய முயற்சிகள் வந்து சாதகமாகும். அதுதான் உண்மையான விஷயம். இப்ப நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், திடீர் யோகம், திடீர் வரவு, திடீர் பண வரவு, திடீர் சொத்து, இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன? அப்ப நீ உன் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட பாத்தீங்கன்னா ஜோசியர் சொல்லுவான், உன்னுடைய கட்டத்துல வந்து சாதகமான திசை உள்ள வந்திருக்கு, உன்னோட ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கு, அதனால உனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குன்னு. ஏன் இதே விஜய் வந்து ஏன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல அவருக்கு வந்து சினிமால வந்து வாய்ப்புகள் வர்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா அவன் அப்பா வந்து எஸ் ஏ சந்திரசேகர் பெரிய டைரக்டரா இருந்தாரு. அதனால விஜய்க்கு வந்து அந்த என்ட்ரிங்கிறது ரொம்ப ஈஸி, அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் ஈஸியா உள்ள வந்துட்டாரு, ஏன்னா டைரக்டரோட சன்னுங்கிறதுனால உள்ள வந்துட்டார். ஆனா உள்ள வந்த உடனே அவ அப்பாவோட சப்போர்ட்டுங்கிறது விஜய்க்கு என்ன, விஜய்க்கு தொடர்ந்து அவ அப்பா வந்து படம், அவரோட சொந்த படம் வந்து விஜய்க்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தார். காரணம் ஏன் அப்படின்னா மக்கள் மனசுல தன்னோட புள்ள வந்து என்னைக்குமே நிலைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் நடிச்சு கொண்டு இருந்தார், அவ்வளவுதான். ஒரு ரெகனைசேஷன் அப்படிங்கிறது விஜய்க்கு வரல. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, விக்ரமன் பூவே உனக்காக அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து விஜய்க்கு கொடுத்தார். அந்த படம் வந்து விஜய்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ரிமார்க்கபிள் டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமைங்கிறத விக்ரமன் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் உண்மையான விஷயம் சார். ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லாரும் கை வைக்க மாட்டாங்க சார் அந்த பாயிண்ட்ல. ஏன்னா ரிஸ்க் அப்படின்னாலே அதை அந்த வார்த்தையை கண்டாலே எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் வந்து அதுல இருக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி. ஆனா விக்ரமன் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து விஜயை உள்ள கொண்டு வந்தார். பூவை உனக்காகல பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து அந்த படத்துல நடிச்சு அந்த படம் வந்து ரிமார்க்கபிள் ஹிட். அதுக்கப்புறம் ஃபாசிலோட இயக்கத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய் 1 by 1 எழில் எல்லாருமே விஜயை வந்து பாத்தீங்கன்னா மோல்டு பண்ணி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்களோட டைரக்டர் பார்வையில விஜய் வந்து ஒரு பெரிய நடிகனா காமிச்சு வெளியில கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி விஜய் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவரோட விஷயத்துல வளர்ந்து மேல வந்திருக்காரு. மக்கள் மனசுல பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த ஃபவுண்டேஷன் அந்த அஸ்திவாரத்தை வந்து யாராலையும் கலைக்க முடியாது, அதுதான் உண்மை. இப்ப கூட விஜய் வந்து எனக்கு அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு பின்னாடி போனா கூட விஜய்க்கு வந்து படம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருமே காத்திருக்காங்க சார். அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஏன் வராது? மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், நம்மளை ஒரு பெரிய நடிகனா ஆக்கின மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வந்திருக்க அப்படின்னா நம்ம வந்து டெஃபினட்டா அதை பார்க்கணும். இது வந்து விஜய் வந்து ஓவர் த நைட் எடுத்த முடிவு கிடையாது, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு அரசியல், இந்த மாதிரி ஒரு களத்துக்குள்ள நம்ம இறங்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பார், அவர் மைண்ட் அளவுல வந்து எவ்வளவு தீர்மானங்களை வந்து அவர் வந்து எண்ணத்துல ஓடி இருக்கும், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு டிசிஷன் எவ்வளவு பேர்ட்ட அவர் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருப்பார், எல்லாம் பண்ணி தான் சார் இதுல உள்ள வந்திருக்காரு. அவரோட அந்த பஸ்ஸோட செட்டப்பே பாத்தீங்க அப்படின்னா அதுவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து எவ்வளவு தூரம் வந்து அரசியல்ல ஒரு ஈடுபாடோட இருந்து அவர் ஆரம்பிச்சு கொண்டு வந்திருக்காரு சொல்லிட்டு. சார் வழுக்கல் சறுக்கல் எல்லாமே லைஃப்ல எல்லாருக்குமே வரும் சார். ஆனா அந்த கிரகங்களோட தீர்மானம்ங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. நான் சொல்லக்கூடிய அந்த நவ கிரகங்களோட ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்களை எப்படி வேணாலும் கொண்டு வருவாங்க அந்த கிரகம். அதனால வந்து நம்ம வந்து எதையுமே சொல்ல முடியாது. 2026 நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், அரசியல்ல வந்து ஒரு பெரிய மாற்றம்ங்கிறது நிச்சயமா உண்டு. மக்கள் மனசுல ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து மனசுல நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கும் போத இது வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க களத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து விஜயோட டீம், அதாவது வந்து டிவிக்கு இருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் சாரோட சன், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேமுதிகல வந்து அவர் வந்து விஜயோட சன் வந்து உள்ள அவரும் வந்து பாலிடிக்ஸ்ல இறங்கியிருக்காரு. ஏன்னா இப்ப 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது வந்து 2 பேருமே வந்து துடிப்பா இந்த வந்து அரசியல் களத்துல இறங்கியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன், ஜோதிட ரீதியா சொல்லக்கூடிய விஷயம் 2026 ஒரு பெரிய மாற்றம்ங்கிறது உண்டு. இது மக்களுக்கு வந்து சந்தோஷமான மாற்றமா அமையணும்னு சொல்லிட்டு நான் டெஃபினட்டா நான் வந்து பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயமா இப்போ இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, டெஃபினட்டா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தவறாம உங்களோட கமெண்ட்ஸ், அதை தவிர வந்து அது உங்களோட கமெண்ட்ஸ் நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி தயவு செய்து அனுப்புங்க. ஏன்னா நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் போட தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணணுங்கிற ஒரு ஆசைங்கிறது நிச்சயமா வரும். அதை தவிர ஜோதிடத்துல உங்களுக்கு ஜாதகத்துல எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும்
கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வரும் 9884277263. அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் அதுக்கு உண்டான வழிகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நல்லபடியா கிளியர் பண்ணி வைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் இந்த பதிவை வந்து நீங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் இந்த பதிவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நேயர்களே. வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.